வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா, நான் குக்கிங் வீடியோஸ் போட போறேன். இன்னைக்கு சோளா பூரி, அப்புறமா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோளா பூரிக்கு தேவையான பொருள் நான் இன்னைக்கு 1/2 கிலோ நாகா மைதா எடுத்திருக்கேன். இப்ப இந்த மாவை நம்ம கலக்க போறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். மாவு பிணையிறப்பயே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன் மக்களே. இதனால ஒரு தேவையான அளவு தண்ணி ஊத்தி பூரி பதத்துக்கு நம்ம பிணைஞ்சுக்கலாம். நல்ல பூரி மாவு நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு மக்களே. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம். ஓகே மக்களே, இப்ப நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்காண்டி நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அதை கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது குக்கர்ல போட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். போதும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மக்களே, இப்ப நம்ம தோடு உரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நான் உரிச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இவருக்கு உருளைக்கிழங்கு வேணுமா? டேய் சூடா இருக்குடா, ஆட்டுடானா கேட்க மாட்டேங்கிறியா? ஆறட்டும்டா. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல. உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போறோம். சட்டி கொஞ்சம் ஈரமா இருக்கு, காயட்டும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் மக்களே. ஊத்திட்டு கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை ஒவ்வொன்றா இதுல போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டாச்சு மக்களே, அது பொரிஞ்சிருச்சு. நான் கடுகு போடுறேன். தேவையான அளவு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூடவே கருவேப்பிலை போடுறேன். நாலு பல்லாரி வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன். 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய். இது எங்க வீட்டுல குழந்தைகளா சாப்பிடறதுனால காரம் கம்மியாவே போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் கையில வச்சு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் வணக்கிக்கலாம். மக்களே, இப்பதான் யூடியூப்ல புதுசா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறீங்க. இப்பதான் புதுசா எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப புதுசா வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் முன்னாடி நாங்க தை பொங்கல் வீடியோஸ் போட்டிருக்கோம், பழனி பெரியநாயகம்மன் கோயில் திருவிழா போட்டிருக்கோம், முருகர் வெள்ளித்தேர் வீடியோஸ் போட்டிருக்கோம், அப்புறம் பாத்தீங்கன்னா முருகர் தெப்பத்தேர் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் கண்டிப்பா மறக்காம பாருங்க. பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல கம்மங்கூழ் வீடியோஸ் போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த வீக்குள்ள கண்டிப்பா நாங்க கம்மங்கூழ் வீடியோஸ் போட்டுறோம். இனிமேல் வீக்லி 3 வீடியோஸ் வந்துரும். மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. பாக்குறது பிரச்சனை இல்ல, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப இந்த தக்காளி நம்ம அது கூட போட்டுடலாம். நம்ம கிழங்கு வேக வைக்கிறப்பயே உப்பு போட்டுட்டோம். இப்ப வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி போடுறப்பயே நல்லா கல்லுப்பு போட்டோம்னா இது கூட நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துரும். இப்ப இது கூடயே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அந்த பச்சை வாடை போகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு மக்களே வெங்காயம் தக்காளி. இப்ப நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தோம் பத்தியா, அது நான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை தூக்கி அதுல போட போறோம். ரொம்ப கெட்டியா இருக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம்.
அடுப்பு ஸ்பீடா வச்சுக்கலாம். இப்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலா சிம்ல வேகட்டும், அதுக்குள்ள நம்ம பூரி போட்டுடலாம். இப்ப நான் கோல்டு வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன், தேவையான அளவு ஊற்றிருக்கேன் மக்களே. இது சிம்ல இருக்கட்டும். மாவு ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்ப நம்ம இதுல பூரி போடலாம். தொடுக்கு மாவு எடுத்திருக்கேன், இல்லாட்டி கீழே போட்டு தேய்க்கிறதுனால ஒட்டு மக்களே. இதுல எண்ணெய் விடுறதை விட தொடுக்கு மாவு போட்டு நம்ம தேய்ச்சோம்னா ஒட்டாம வரும். பூரி போட போறோம். இது எந்த ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம் மக்களே. இது இப்ப நான் வந்து 4 ஷேப்பா பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ நீங்க பிரிச்சுக்கோங்க. எங்க குட்டீஸ் வந்து இப்படி போட்டு சாப்பிட்டா, இப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க, அதனால நான் இந்த ஆங்கிள் பிரிச்சுக்கிறேன். நீங்க ரவுண்டா வேணாலும் ரவுண்டா வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஷேப்ல எடுத்துக்கிறேன். மக்களே, நல்ல மசாலா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பக்கத்திலே எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலால ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், காஞ்சிச்சு மக்களே. இப்ப நம்ம பூரி போடலாம், சோளா பூரி. உங்களுக்கு பாருங்களே, பூரி எவ்வளவு உப்பி வருது, எவ்வளவு அழகா பொது பொதுன்னு உப்பி வருது பூரி, சோளா பூரி. இது கூட நம்ம வேற எதுவுமே சேர்த்தல, வெறும் நாகா மைதா மட்டும்தான் சேர்த்திருக்கேன். பூரி பாருங்க எவ்வளவு பொஃபியா இருக்குன்ட்டு. இத பெருசா போட்டோம்னா, நான் ஏன் குட்டியா கட் பண்ணிட்டேன்னா, இதை பாருங்க, குட்டியா போறப்ப இவ்வளவு பெருசா வந்துச்சு. பெருசா போட்டோம்னா ரொம்ப எண்ணெயும் பிடிக்கும், அதனால இந்த அளவு கட் பண்ணிக்கிட்டா போதும். பூரி பாருங்க நல்ல உப்பிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சோளா பூரி ரெடி, மசாலா ரெடி. உருளைக்கிழங்கு மசாலா நம்ம எப்பயும் போல இஷான் குட்டிட்ட கொடுத்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? இது இஷானோட ஃபேவரட், என்ன சொல்றாருன்னு பாப்போம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? குழம்பு வேணாமா? பாப்பாவும் டியூஷன் விட்டு வந்துட்டாங்க. சரி, அவங்க அக்காவும் தம்பியும் உட்காந்து சாப்பிட்டுன்ட்டு அவங்களுக்கு பூரி வச்சு கொடுத்தாச்சு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? சோளா பூரி பொஃபியா இருக்கா? இன்னொரு குக்கிங் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.